ஹாய் டாக்டர்ஸ், வெல்கம் டு அ சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிஜி சித்தா அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும், தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியர் வீடியோவாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது அப்ளை பண்ணுறதுக்கு 2 வெப்சைட்டில் இதுக்கான லிங்க்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒன்று வந்து டிஎன் ஆயுஷ் செலெக்ஷன், இன்னொன்று வந்து டிஎன் ஹெல்த். இந்த 2 வெப்சைட்குள்ளே ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய் அதில் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோன்னா இந்த பேஜ் லோட் ஆகும். ஒன்ஸ் இந்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் ஏ ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்து நம்ம இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஓகே கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். தென் இந்த பேஜ் லோட் ஆகும். இதில் வந்து நம்ம கேண்டிடேட்டோட நம்ம நேம், தென் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, லாகின் ஐடின்றது வந்து ஏதாவது உங்கள் நேமை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணணும் ஃபர்தராக. ஸோ லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அண்ட் பாஸ்வேர்டை திருப்பி ரீஎன்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் கொடுக்குற மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து இப்போது கரண்ட்லி யூஸ் பண்ணுறதா கொடுங்க. பிகாஸ் இதில் தான் உங்களுக்கு ஃபர்தரான ஓடிபிஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும், மெயில் எல்லாம். ஸோ அதை மட்டும் கரெக்டாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் லாகின் பண்ணி நான் சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போது நான் கொடுத்துருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதை நம்ம இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கொடுத்த லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்குள்ளே இப்போ லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜஸ் லோட் ஆகும். இதில் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் என்டர் பண்ணுற மாதிரி வரும். ஆல்ரெடி நம்ம நேம் கொடுத்துருக்கனால அந்த நேம் இதில் டிஸ்பிளே ஆகும். அந்த நேமோட ஸ்பெல்லிங் அண்ட் இனிஷியல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் அடுத்து நம்ம பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் நேம் என்ட்ரு பண்ணணும். தென் இப்போ பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கன்றத இந்த ஆப்ஷனில் கரெக்டாக பார்த்து எதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் மதர் டங் எதுன்றதையும் என்டர் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த லாங்குவேஜில் படிச்சிங்க, அதாவது அதை வந்து இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நம்ம டிஓபி டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கலாம். ஜெண்டர், தென் நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படின்றத கொடுத்துக்கலாம். நம்ம நேட்டிவிட்டி உங்களுக்கு எந்த இதோ அதை கொடுத்துக்கலாம். தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் அதில் அதர்ஸ் அப்படின்னு கொடுக்க வேண்டியது வரும். தென் ரிலீஜியன் என்னன்னு கொடுத்துக்கோங்க. உங்கள் கம்யூனிட்டி என்னன்றதை பார்த்து அந்த கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. கேஸ்ட் நேமை வந்து கம்யூனிட்டி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பண்ணும். தென் ஆதார் நம்பரை வந்து பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. தென் வந்து நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து அந்த சர்டிஃபிகேட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இஷ்யூ ஆச்சு, தென் எந்த தாலுக், அப்புறம் அத்தாரிட்டி யாருன்றது சம்டைம்ஸ் கீழே வந்து சைன் பண்ணியிருக்க இடத்துல அந்த அத்தாரிட்டி இருக்கும். அது என்னன்றதை பார்த்து அந்த அத்தாரிட்டியை இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சர்டிஃபிகேட் நம்பர், சம்டைம் வந்து சர்டிஃபிகேட் பின்னாடி இருக்கும், இல்லைன்னா டாப்பில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. தென் டேட் ஆஃப் இஷ்யூ, அந்த சர்டிஃபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணாங்கன்றது டேட்டுமே இருக்கும். அதை பார்த்து இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து நீங்கள் இருக்கிற அட்ரஸை இதில் வந்து போட்டுக்கோங்க. அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், கண்ட்ரி இதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் இருக்கிற அட்ரஸ் வந்து பெர்மனண்ட் அட்ரஸாக இருந்துச்சுன்னா அட்ரஸ் இஸ் சேம் அப்படின்றத டிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து நமக்கு அதுவே சேம் அட்ரஸாக வந்துடும். தென் நம்ம நெக்ஸ்ட் கீழே வந்தால் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். சப்போஸ் இதில் உங்களுக்கு இது இருந்துச்சு, டிசபிலிட்டி எதுவும் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், நான் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்தாச்சு. இப்போ சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். இந்த அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் அப்பியரன்சஸ் இன் த ஃபைனல் செமஸ்டர் ஆர் ஃபைனல் பிஎஸ்எம்எஸ் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் ஃபைனல் செம் எழுதியிருப்பீங்கல்ல, அதாவது நம்ம ஃபைனல் இயர் எக்ஸாம், அதில் சப்போஸ் ஏதாவது அரியர் இருந்து திருப்பி எத்தனை வாட்டி ரீ அட்டெம்ப்ட் பண்ணீங்க அப்படின்றத இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் இதிலே கிளியர்னா 1ன்னு கொடுத்துக்கோங்க.
தென் வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும்ல. நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்திருக்கும். அந்த நம்பர இங்க என்டர் பண்ற மாரி இருக்கும். தென் வந்து ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நம்ம எக்ஸாம் எழுதும்போது நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் குடுத்துருப்பாங்கல்ல. அது நம்ம மார்க் ஷீட்ஸ்ல இருக்கும். அந்த நம்பர நீங்க இங்க என்டர் பண்ற மாரி இருக்கும். தென் வந்து நம்ம +2 ஆ படிச்சிருப்போம்ல. அது எங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடு. ஸோ அதர் ஸ்டேட்னா குடுத்துக்கோங்க. தென் பிஎஸ்எம்எஸ் எங்க படிச்சீங்க? தமிழ்நாடுல தான் மேக்ஸிமம் இருக்குன்றனால தமிழ்நாடு. தென் வந்து பிஎஸ்எம்எஸ் ஸ்டடிட் காலேஜ் எந்த காலேஜோ அத என்டர் பண்ணிக்கோங்க. நம்ம யூனிவர்சிட்டி நேம் ஓகே. அத என்டர் பண்ற மாரி இருக்கும். அப்புறம் பிஎஸ்எம்எஸ் ஜாயின் பண்ண இயர் குடுக்குற மாரி இருக்கும். நீங்க எப்போ உள்ள வந்தீங்கன்றது. அது நம்ம அகாடமிக் இயரோட ஸ்டார்ட்டிங் இருக்கும்ல, அத குடுத்துக்கோங்க. தென் பிஎஸ்எம்எஸ் பாஸ்ட் ஆன இயர் குடுத்துக்கோங்க. இதுல வந்து டியூரேஷன் அதாவது ஒருத்தர் ஒரு மாரி படிச்சிருப்பாங்கல்ல. ஸோ நீங்க எந்த கோர்ஸ் எவ்வளோ இயர்ஸ் கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்றத இதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்போ சிஆர்ஆர்ஐ முடிச்சீங்க அப்படின்றத வந்து அந்த டேட் இங்க என்டர் பண்ணுங்க. அத நம்ம அந்த சிஆர்ஆர்ஐ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ல இருக்கிற டேட்ட பார்த்து கரெக்ட்டா என்டர் பண்ணுங்க. மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணி கரெக்ட்டா என்டர் பண்றீங்களான்றத செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து எம்டி சித்தா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இது வந்து நோ குடுத்துக்கோங்க. தென் எம்டி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஏதாவது டிஸ்கன்டின்யூ பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத அது அப்படி இருந்தா எஸ் ஆர் இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. தென் நம்ம மார்க் அப்டெயின்ட் இந்த ஃபைனல் இயர் இதுல வந்து மேக்ஸிமம் மார்க் அதாவது டோட்டல் மார்க்க ஃபுல்லா ஆட் பண்ணி இதுல என்டர் பண்ணுங்க. தென் வந்து அந்த மார்க்குக்கு நீங்க என்னென்ன மார்க் எடுத்திருப்பீங்கல்ல அத ஆட் பண்ணி இந்த அப்டெயின் மார்க்ல போடணும். இதுல வந்து தியரியும் போடணும், பிராக்டிகல் எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க ஆட் பண்ற மாரி வரும். ஸோ அத வந்து ஒரு டைம்க்கு 2 டைம் திருப்பி கரெக்ட்டா ஆட் பண்ணி கரெக்ட்டா போடுற மாரி பார்த்துக்கோங்க. தென் நம்ம இப்ப பிஜி எழுதியிருப்போம்ல, இதுல உங்க ரோல் நம்பர் என்னன்றத அந்த இத பார்த்து அந்த ரோல் நம்பர என்டர் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா. தென் அதுல நம்ம எடுத்த ஸ்கோர் வந்து ஸ்கோர் கார்ட்ல இருக்கும். அத பார்த்து அந்த ஸ்கோர இதுல நீங்க என்டர் பண்ற மாரி வரும். தென் இதெல்லாம் ஓகே அப்படின்னு சேவ் அண்ட் ப்ரொசீட் குடுத்தா நம்ம நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆயிடும். இப்போ நம்ம சேவ் அண்ட் ப்ரொசீட் குடுத்தாச்சு. சர்வீஸ் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் காட்டும். இதில வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சர்வீஸில் இருக்கோமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதில குடுக்கணும். நீங்க சர்வீஸில் இருக்கீங்கன்னா எஸ் குடுத்துக்கோங்க. இல்லன்னா நோ குடுத்து நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். இந்த நம்ம கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகாது. பட் கவுன்சிலிங்கோட ஃபீஸ் நமக்கு ரீஃபண்ட் ஆகும். ஸோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாரி வரும். ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே 2 டைம்ஸ் என்ட்ரு பண்ணுற மாரி வரும். அதெல்லாம் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் ஸ்பெல்லிங் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் அமௌண்ட். தென் நம்ம எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் லோட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்புக்கையே நீங்கள் வந்து ஃபர்தர் டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். நான் அதை அப்போது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதில வந்து ஜென்ரேட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில வந்து நீங்க ஜென்ரேட் குடுத்தீங்கன்னா, அந்த அக்கவுண்டோட லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அத நம்ம இங்க என்டர் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் குடுக்கணும். ஸோ, நான் இப்போ ஜென்ரேட் ஓடிபி குடுத்துருக்கேன். இப்போ என்னோட நம்பருக்கு அந்த ஓடிபி அதாவது ரெஜிஸ்டர் நம்பருக்கு ரிசீவ் ஆயிருக்கு. நான் இப்ப இந்த இத என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் குடுத்துக்க போறேன். ஓகே. என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் பேஜ் வந்துட்டோம். இதுல வந்து நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபோட்டோ சைஸ் 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ள இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. தென் அந்த சைஸ்மே குடுத்துருக்காங்க. 35 எம்எம்ல இருந்து 45 இன்டூ 45 எம்எம் இது இருக்கிற மாரி பார்த்துக்கலாம். அந்த ஃபோட்டோவ நம்ம செலக்ட் பண்ணி இதில அப்லோட் பண்ணணும். தென் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அதுவுமே 10 கேபிலேருந்து 40 கேபிக்குள்ள பார்த்துக்கோங்க. அதோட சைஸஸ்மே குடுத்துருக்காங்க. 25 எம்எம் இன்டூ 60 எம்எம். இது 2ம் நம்ம அட்டாச் பண்ற மாரி இருக்கும். அப்புறம் நம்மளோட 10த் மார்க் ஷீட்டோட போத் சைட்ஸ் இது பண்ணணும். அப்படி இல்லன்னா பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான். 2த்துல ஏதாவது ஒண்ணு அப்லோட் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. தென் வந்து நம்ம ஏஏஜிபிடி எக்ஸாம் எழுதணும்ல, அதோட அட்மிட் கார்டும், ஸ்கோர் கார்டும் நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அத வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து நம்ம பிஎஸ்எம்எஸ் படிச்சதோட ஃபைனல் இயர் மார்க் ஷீட் இருக்கும்ல, அப்படி இல்லன்னா அதுக்கு ஈக்குவலன்ட்டா நீங்க என்ன சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ, அத நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம்.
தென் நம்ம டிசி அப்டெயின் பண்ணியிருப்போம்ல. அதாவது நம்ம பிஎஸ்எம்எஸ் டிகிரி முடிச்ச காலேஜ்லேருந்து நமக்கு ஒரு டிசி குடுத்துருப்பாங்க. அத வந்து நீங்க இதில அப்லோட் பண்ற மாரி இருக்கும். தென் டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் 2 அதாவது சில பேர்ட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும். ரீசென்ட்டா முடிச்ச பேட்ச்ல சப்போஸ் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லன்னா, நம்ம ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் 2 செகண்ட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நமக்கு ஒண்ணு குடுத்துருப்பாங்கல்ல. இன்டர்ன்ஷிப் அண்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதா, அத வந்து நம்ம இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. தென் சிஆர்ஆர்ஐ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நமக்கு ஒண்ணு குடுத்துருப்பாங்கல்ல. நீங்க எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்டின்ற ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும்ல. அத வந்து இதில நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்ம தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசின் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் நீங்க இதில அப்லோட் பண்ற மாரி இருக்கும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்க இதில அப்லோட் பண்ணணும். தென் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை கவர்ன்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்க இதில அப்லோட் பண்ணணும். தென் வந்து ஆதார் கார்ட், ரேஷன், டிரைவிங் லைசென்ஸ், வோட்டர் ஐடி. இது 4 ஆப்ஷன் தான். ஏதாவது ஒண்ணு நீங்க இதில அப்ளை பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம பேங்க் பாஸ்புக் இருக்குல்ல, அதோட ஃப்ரண்ட் பேஜ வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். இல்லன்னா செக் லீஃப் கூட பண்ணலாம். பட் நீங்க பாஸ்புக்கோட எது உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அத நீங்க பண்ணிக்கோங்க. தென் வந்து கோர்ட் ஆர்டர்ஸ் ஏதாவது கோர்ட் ஆர்டர்ஸ் இருக்கு. ஏதாவது அந்த மாரினா நீங்க அத வந்து இங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இல்லன்னா நீங்க அத விட்டுறலாம். அடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சப்போஸ் நம்ம பிசிக்கலி சேலஞ்ச் அது மாரி இருந்தா, அந்த மாரி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்தா, அத நீங்க இதில அப்லோட் பண்ற மாரி இருக்கும். எல்லாம் குடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் குடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ரிவ்யூ ஆர் சப்மிட் அப்ளிகேஷன் ஆப்ஷன் காட்டும். இதில நம்ம ப்ரிவ்யூ பார்த்து சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, எடிட் ஆப்ஷன் குடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா மேக் பேமெண்ட் குடுத்து நெக்ஸ்ட் போயிடலாம். நான் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணிட்டேன். இதில வந்து நெக்ஸ்ட்டு பேமெண்ட் காட்டும். இந்த அப்ளிகேஷன் ஃபீ வந்து நான் ரீஃபண்டபிள். ஸோ வந்து நம்ம பேமெண்ட் டைரெக்ட்டா பண்ணிக்கலாம். நம்ம எஸ்சி, எஸ்டியா இருந்தா நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. இல்ல பிசி அண்ட் எம்பிசியா இருந்தோம்னா நம்ம 3000 பே பண்ற மாரி இருக்கும். ஓகே. நான் இப்போ பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கான ரெசிப்ட்டும் நான் ரிசீவ் பண்ணிட்டேன். இத வந்து ஃபர்தர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நமக்கு அது யூஸ் ஆகும். தென் வந்து ஹோம் பேஜ் போய்க்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட்டட், இமேஜ் அப்லோடட் அண்ட் பேமெண்ட் கம்ப்ளீட்டட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துரும். இப்போ நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது, சாய்ஸ் ஃபில்லிங் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கீப் ஆன் டெய்லி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக சித்தா ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ டாக்டர். See you on next video.